தமிழ்நாடு ஃபுல்லா எதிர்பார்த்துட்டு இருந்த மாரி, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ, டிகிரி, நீங்க கிராஜுவேட் எந்த டிகிரி வந்தாலும் நீங்க படிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அந்த பொசிஷனுக்கு தகுந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்டின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, முற்றிலும் வந்து தேர்வெல்லாம் எதுவுமே கிடையாது. எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்லி இன்டர்வியூ அதாவது நேர்காணல் மூலமா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போறதா அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேர்முக தேர்வுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேலரிலேருந்து எல்லாமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 21,000லிருந்து 35,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, 12த் படிச்சவங்களுக்கு வந்து ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 25/10/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து இந்த மாதம் கடைசி 25ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? எப்படி அப்ளை பண்றது? இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன? என்னென்ன பொசிஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க? அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ காய்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் தான் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன். ஸோ கேஸ் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா www.chennai.com அப்படின்னு போட்டிங்கனாலும் வந்துடும். அப்படி இல்லைனா chennai.nic அப்படின்னு நீங்கள் போட்டாலும் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக வந்துடுவீங்க. இதில் நமக்கான வெப்சைட் வந்து எங்கேருந்து எடுக்கணும், அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மீடியா கேலரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மீடியா கேலரியில் வந்து ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? அந்த ப்ரெஸ் ரிலீஸுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போகிறோம் பாருங்கள். இதில் தான் இதில் வந்து ப்ரெஸ் ரிலீஸுன்றதை கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸுன்றதை நீங்கள் கொடுத்தா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் அப்ளிகேஷன் வந்து எதுக்காக வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சைல்டு ஹெல்ப் சென்டர் மற்றும் ரயில்வே கோச்சஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சென்னை டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அதுக்கான பப்ளிஷிங் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இதில் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் லோட் ஆகிட்டு இந்த ப்ரெஸ் ரிலீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் சைல்டு ப்ரொடெக்ஷன் இந்த இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆனால் சென்னையில் இருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதில் என்னென்ன போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன ஏஜ் லிமிட் அண்ட் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பார்க்கலாம். இதில் ப்ராஜெக்ட் கன்சல்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான அதாவது ப்ராஜெக்ட் கண்ட்ரோலருக்கான ஸோ இதில் எதுக்காக இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் என்னென்ன பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்குது அண்ட் இது அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ வந்து பார்க்கலாம். இதில் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு காலிப்பணியிடம் வந்து காலியாக இருக்குது. இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை வந்து பண்ணிக்கலாம்னா, மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதாவது ஒர்க்கை பற்றியோ அல்லது சோசியாலஜிக்கலை பற்றியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைல்டு டிபார்ட்மெண்ட்டையோ அண்ட் ஹியூமன் ரைட்ஸை பற்றியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, பிசியோலஜியோ அல்லது பிசியோதெரபிஸ்ட்டோ அல்லது லாவோ பற்றியோ அல்லது பப்ளிக் ஹெல்த்தோ அல்லது கம்யூனிட்டி ரீசனிங் மேனேஜ்மெண்ட்டோ நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிராஜுவேட்டில் நீங்கள் சோஷியல் ஒர்க்கோ அல்லது சைக்காலஜியோ சைல்டு டிபார்ட்மெண்ட்டோ உமன் ரைட்ஸ் பப்ளிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோ அல்லது பிசியாலஜிக்கலோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு படிப்பு வந்து படிச்சிருந்தீங்கன்னா வித் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஜெக்ட் கன்சல்டன்ட்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 18 வயதுலேருந்து 42 வயதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான மாதந்தோறும் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 28,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும். அண்டு இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கான சேலரி வந்து இவ்வளோ அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூப்பர்வைசருக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போஸ்டர்ஸ் வந்து 8 போஸ்டர்ஸ் வந்து காலியாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சூப்பர்வைசர் போஸ்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா,
நீங்க வந்து ஏதாவது ஒரு டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணதால போதும். பிஏ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பிஏல வந்து சோஷியல் ஒர்க்கோ அல்லது அ க சொ கம்ப்யூட்டர் சயன்ஸோ அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ அல்லது அ கம்யூனிட்டி சைக்காலஜி இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து படிச்சிருந்தாலும் அப்படி வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்ற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சோஷியல் சயன்ஸ் இந்த மாரி காமர்ஸ பத்தி நீங்க படிச்சிருந்தா, நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிமம் அப்ளை பண்றதுக்கான ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 42 வயது வரைக்கும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 18 வயதிலிருந்து 42 வயது வரைக்கும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ரூ. 21,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்ட் கன்சல்டன்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு காலி பணியிடை வரைக்கும் இருக்கு. அண்ட் இதில கிராஜுவேட்ல நீங்க சோசியல் ஒர்க்கோ எல்லாத்துக்கும் ஒரே இதுதான். அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிஜி டிப்ளமோ வந்து படிச்சிருந்தாலும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயராவது உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 இயராவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். 42 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 23,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்ற மாரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. கேஷ் ஒர்க்கருக்காக அதாவது கேஷ் ஒர்க்கருக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10 காலி பணியிடம் வந்து இருக்கு. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு படித்திருந்தாலே போதுமானது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஏதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இவங்க வந்து என்ன ரிக்வயர்மென்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குட்டா வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வொர்க்கிங் இன் எமர்ஜென்சி லைன் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெனி பீயிங் பர்சனல்ஸ் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பர்சனல் வொர்க்கிங் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேட்ச் பண்ணிக்கிற திறமை வந்து இருக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் வந்து இருக்கணும். ஏதாவது ஒர்க் சொன்னாங்கன்னா, அந்த ஒர்க்க வந்து உங்களுக்கு கேட்ச் பண்ற திறமை வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து 42 வயது வரைக்கும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 18,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வேலைய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு டெம்பரவரி பேசிஸ்ல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்றாங்க. கேண்டிடேட் அப்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா வந்து நீங்க ஆ பொசிஷன்ஸ் வந்து எந்த பொசிஷன்ஸ் வந்து நீங்க அப்ளை வந்து பண்றீங்களோ, அந்த பொசிஷனுக்கு தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய போஸ்டர்ஸ் வந்து சேஞ்ச் செய்யப்படாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம, இந்த ஜாபுக்கான வேக்கன்ஸிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிக்ரீஸ் ஆவறதுக்கும், இன்கிரீஸ் ஆவறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்க அப்ளை பண்ற கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜாயினிங் பண்ணும்போது உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும். இந்த அ இந்த ஜாபுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியா இருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் இந்த நோட்டிஃபிகேஷன்ல வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில இருக்கிற மாரி நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரிக்வயர்மென்ட்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் என்ன ரிக்வயர்மென்ட் பண்ணியிருக்காங்களோ, அந்த செல்ஃப் அட்டஸ்டடு ஜெராக்ஸ் காப்பி அண்டு அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரிஜினல் அட்ரஸ் தான் நீங்க வந்து குடுக்குற மாரி இருக்கும். எல்லாமே பண்ணிட்டு, இவங்க குடுத்துருக்கிற இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்க ஒட்டுற மாரி இருக்கும். சரிங்களா? அது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்க ஒட்டி, இவங்க குடுத்துருக்கிற அட்ரஸ்ல வந்து நீங்க போஸ்ட் மூலியமாவோ அல்லது நேரடியாகவோ நீங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு கூட குடுத்துட்டு வரலாம். இதில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் அண்ட் அன்ஆத்தரைஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணப்படாது. உங்களுக்கு ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில இந்த ஜாப்ப பத்தி எந்த விதமான டவுட் இருந்தாலும், இவங்க குடுத்திருக்கிற 12 நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி நீங்க கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 பொசிஷன் வந்து குடுத்துருக்காங்க. அந்த 4 பொசிஷனுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற சில பேருக்கு வந்து டவுட் வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ் ஒர்க்கருக்கான உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் கன்சல்டன்ட்க்கான உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து குடுத்துருக்காங்க. சூப்பர்வைசருக்கும் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராஜெக்ட் ஆர்டினேட்டருக்காகவும் உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் கேஷ் ஒர்க்கருக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதுமானது. நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான். இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசென்ட்டா இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் நீங்க வந்து ஒட்டுற மாரி இருக்கும். அண்ட் உங்களுடைய அப்ளிகன்ட்டோட நேம் உங்க 10த் சர்டிஃபிகேட்ல வந்து என்ன அப்ளிகன்ட் நேம் வந்து இருக்கோ, அதுதான் நீங்க வந்து என்ட்ரி பண்ற மாரி இருக்கும். அண்ட் உங்களுடைய ஸ்பௌஸோ, உங்களுடைய ஃபாதர் நம்பரோ வந்து என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டேட்டு சரிங்களா? பர்த்டே டேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஜெண்டர் மேலா, ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜோட கட் ஆஃப் மார்க் வந்து 1/4/2025
அன்னைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸ் சரிங்களா, உங்களுடைய அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அட்ரஸ் வந்து கொடுங்க. ஏன்னா இவங்க ரெஃபர் லெட்டர் இருந்தாலும் சரி அண்ட் ஆஃபர் லெட்டர் இருந்தாலும் சரி இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதனால் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா வித் பின்கோடோட வந்து கொடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கருக்காக, சோஷியல் ஒர்க்கருக்கு, இந்த மாதிரி கேஷ் ஒர்க்கருக்காக வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து எங்கள் ரெக்குவயர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. மற்றதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பாசிபிலிட்டி உங்களுக்கு ஏதாவது வந்து இருக்கா, இல்லை டைப் ஆஃப் டிசபிலிட்டி உங்களுக்கு ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா 100% நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கா அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. அப்படி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து மென்ஷன் வந்து பண்ணிவிட்டு கீழே வந்து டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் அண்டு அப்ளிகேஷன் வித்தவுட் இந்த அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்டதோட டாக்குமெண்ட் வந்து இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஒன்ஸ் நீங்கள் ரீடு பண்ணிக்கோங்க. ரீடு பண்ணிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கொடுத்துட்டு கீழே நீங்கள் என்றைக்கு போஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் வந்து இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கைஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா 12th படித்தவங்களோ அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சென்னையில் ஓப்பனாக இருக்கிறதுனால நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே ப்ரெஸ் மீட்டில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதனால் நீங்கள் வந்து எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன்லேயே இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் அப்ளை வந்து பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வில்லேஜ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கான வந்து பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் வேலைக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க, இன்னும் வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க, எனக்கு வந்து மெசேஜ் வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் வந்து எக்ஸ்சேஞ்சு வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரீப்ளேவும் வரல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விஓ ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து கன்சல்டன்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். சொந்த மாவட்டத்தில் நீங்கள் வந்து சொந்த மாவட்டத்திலே வந்து வேலை செய்யணும், ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோடு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சைல்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அண்டு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரவரி போஸ்ட்டில் வரும். டெம்பரவரி போஸ்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பர்மனெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ கைஸ் தேங்க்யூ.